வணக்கம். இன்றைய நாளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் வழங்கும் மின்னல் செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட உள்ளன. காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் நிலையில் 11 மணியளவில் முன்னணி நிலவரம் தெரியவரும். 14 மேஜைகளில் 17 சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் சுமார் 600 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். டெல்லி சட்டசபை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட உள்ளன. டெல்லியில் 70 சட்டசபை தொகுதிகளில் நேற்று முன்தினம் நடைபெற்ற வாக்குப்பதிவில் மொத்தம் 60.42% வாக்குகள் பதிவாகின. இதனையடுத்து பதிவான வாக்குகள் நாளை காலை 8 மணிக்கு எண்ணப்படும் நிலையில் நண்பகல் 12 மணிக்குள் வெற்றி முன்னணி நிலவரம் ஏறத்தாழ உறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு மையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆட்சி மீது களங்கம் ஏற்படுத்தும் விஷக்கிருமிகள் காலப்போக்கில் காணாமல் போவார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் 167 கோடி ரூபாய் மதிப்பில் 76,171 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று உதவிகளை வழங்கினார். பின்னர் விழாவில் பேசிய அவர், இந்தியாவில் இருக்கும் வரைபடத்தில் மட்டும் தமிழ்நாடு இருந்தால் போதுமா? தமிழ்நாட்டிற்கு நிதி தேவையில்லையா? சிறப்பு திட்டங்கள் அறிவிக்க வேண்டாமா என கேள்வி எழுப்பினார். மேலும் திருநெல்வேலி அல்வா உலக ஃபேமஸ், ஆனால் தற்போது மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு தரும் அல்வா தான் ஃபேமஸாக உள்ளது என தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் 9 கோடி ரூபாய் மதிப்பில் 4 வழிச்சாலை அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நெல்லையில் அரசு சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய அவர், நெல்லை மாநகரத்தில் பாளையங்கோட்டை எம்ஜிஆர் பேருந்து நிலையம் இடையே 120 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக ஒய் வடிவில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். நெல்லை மாநகராட்சியில் புதிதாக கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு அதிலிருந்து வரும் நீரை சிப்காட் தொழிற்சாலை மற்றும் தொழில் பூங்காக்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும், இதன் மூலம் தாமிரபரணியில் கழிவுநீர் கலப்பதை முற்றிலும் தடுக்க வழிவகை செய்யப்படும் என அவர் உறுதியளித்தார். முதலமைச்சரை சந்திக்க அனுமதி கேட்டு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாஞ்சோலை எஸ்டேட்டை சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோரை அரசு அதிகாரிகள் அழைத்து வந்தனர். நேற்று இரவு முதலே மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் முதலமைச்சரை சந்திக்க காத்திருந்தனர். இந்நிலையில் வண்ணாரப்பேட்டை விருந்தினர் மாளிகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாஞ்சோலையை சேர்ந்த 5 பேரை மட்டும் சந்தித்து மனுவை பெற்றுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை கேட்காமல் தமிழக அரசு வஞ்சிப்பதாக கூறி மாஞ்சோலை தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி அருகே 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பள்ளி தாளாளரின் கணவருக்கு தருமடி கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பள்ளி தாளாளர் சுதாவின் கணவர் வசந்தகுமார் பாலியல் தொல்லை கொடுத்த நிலையில் தருமடி கொடுத்ததுடன் பள்ளியின் ஜன்னல் கண்ணாடியை உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து வந்த மணப்பாறை போலீசார் வசந்தகுமாரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதுடன் பள்ளி முதல்வர் உட்பட 5 பேர் மீது போக்சோ உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். அரசு பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் உண்மை நிரூபணமானால் ஆசிரியர்கள் பணிநீக்கம் செய்யப்படுவதோடு அவர்களின் கல்வித் தகுதியும் ரத்து செய்யப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த குரோம்பேட்டை ஆண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற 60ஆம் ஆண்டு வைர விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒவ்வொரு அரசு பள்ளிகளிலும் மனசு என்ற பெட்டி வைக்கப்பட்டதாக கூறினார்.
மாணவர்கள் ஏதேனும் புகார்கள் இருந்தால் அந்த மனசு என்ற பெட்டியில் தெரிவிக்கலாம் என கூறினார். ஆசிரியர்களை மோசமான செயல்களில் ஈடுபட்டால் அவர்களின் கல்வி தகுதியே ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். பள்ளிக்கூடத்தில் நம்ம இந்த மாணவர் மனசு பெட்டின்னு வச்சிருக்கிறோம். பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற திமுக தேர்தல் வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை என்ற கேள்விக்கு அமைச்சர் பெரியகருப்பன் ஊர் உறங்கிய பின்னர் நள்ளிரவில் பதிலளித்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அவர், கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததும் இதற்கு முந்தைய ஆட்சியில் அறிவிக்கப்பட்டிருந்த கூட்டுறவு பயிர்க்கடனை தள்ளுபடி செய்தோம் என்று கொஞ்சம் கூட கூசாமல் அமைச்சர் பொய்யை கட்டவிழ்த்து விட்டிருப்பதாக கூறியுள்ளார். திமுகவில் அமைச்சராவதற்கு முதல் தகுதியை பொய் சொல்லி மக்களை ஏமாற்றுவதுதான் என்பதை தனது அறிக்கை மூலம் அமைச்சர் மீண்டும் நிரூபித்திருப்பதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த ஞானசேகரனுக்கு உதவிய சாரை கைது செய்ய வேண்டும் என்று தேமுதிக சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தில் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் தமிழக மீனவர் பிரச்சினையில் நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும், மணல் கொள்ளைகள் நடைபெற்று வரும் நிலையில் திமுக அரசு 13 மாவட்டத்தில் தேர்வு செய்துள்ள மணல் குவாரிகளை ரத்து செய்ய வேண்டும், விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் இயற்றப்பட்டது. பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், போதை கலாச்சாரத்தால் தான் பாலியல் குற்றங்கள் நடைபெறுவதாகவும் எதற்கெடுத்தாலும் தமிழகத்திற்கு நிதி கொடுக்கவில்லை என்று கூறிவிட்டு எல்லா பொறுப்பையும் மத்திய அரசு மீது போட்டுவிட்டு முதலமைச்சர் உட்கார்ந்திருக்க முடியாது என்றும் அவர் கூறினார். மேலும் எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் சாதி மதத்தை தூண்டும் பிரச்சினை எழுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அமெரிக்காவில் இந்தியர்களுக்கு கை கால்களில் விலங்கு போட்டு அழைத்து வந்ததை நாடாளுமன்றத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் நியாயப்படுத்தி பேசியது விந்தையாகவும் வேடிக்கையாகவும் உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் மக்காச்சோளத்திற்கு அரசு 1% கூடுதல் வரி விதித்துள்ளது என்றும் இது வேளாண் பெருங்குடி மக்களின் உழைப்பினை உறிஞ்சும் கொடுஞ்செயல் என்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ்தல பக்க பதிவில், தமிழ்நாட்டில் சிறு குறு விவசாயிகள் பருவமழையை மட்டுமே நம்பி மானாவாரியாக பயிராக மக்காச்சோளத்தை பயிரிடுகின்றனர். இதன் உற்பத்தியை அதிகரிக்க விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செய்து ஊக்கமளித்திருக்க வேண்டிய திமுக அரசு கூடுதலாக 1% வரி விதித்திருப்பது கொடுஞ்செயல். இதனை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் எனவும் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் பாஜக, RSS ஆகிய கட்சிகளால் அச்சுறுத்தல்கள் நிலவி வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் டி. ராஜா விமர்சித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியர்களை அவமானப்படுத்தியது இந்தியாவையே அவமானப்படுத்தியது போல் உள்ளது என்றும், நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான அரசாக செயல்படுகிறது என்றும் குற்றம் சாட்டினார். அம்பேத்கர் குறித்து பாஜக, RSS பேசி வருவது கண்டிக்கத்தக்கது என கூறியவர், இந்த இரு இயக்கத்தினால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு அச்சுறுத்தல் நிலவி வருவதாக கூறினார். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனின் நீதிமன்ற காவலை நீட்டித்து சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த மாதம் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் ஞானசேகரனுக்கு குரல் பரிசோதனை நிறைவடைந்தது. இந்த நிலையில் 11 நாட்கள் நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் ஞானசேகரன் இன்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது ஞானசேகரனை பிப்ரவரி 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைத்து விசாரிக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது.
விமான நிலையத்தில் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த மூலக்கரைப்பட்டி நகர திமுக கிளை செயலாளர் குழந்தைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெயர் சூட்டினார். 2 நாள் பயணமாக நெல்லை மாவட்டத்திற்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அப்போது அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் முதல்வருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். பின்னர் நெல்லையிலிருந்து கார் மூலம் தூத்துக்குடி வாக்கைக்குளம் விமான நிலையம் வருகை தந்த முதலமைச்சர் நெல்லை கிழக்கு மாவட்டம் மூலக்கரைப்பட்டி நகர திமுக கிளை செயலாளர் முருகையா பாண்டியனின் 1.5 வயது பெண் குழந்தைக்கு செந்தாமரை என பெயர் சூட்டினார். நெல்லை மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வரவேற்பதற்காக வைக்கப்பட்டிருந்த கரும்புகள் மற்றும் வாழைத்தார்களை பொதுமக்கள் போட்டி போட்டு அள்ளி சென்றனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2 நாள் சுற்றுப்பயணமாக நெல்லை மாவட்டத்திற்கு சென்றிருந்தார். இந்நிலையில் இன்று பாளையங்கோட்டை ஹைகிரவுண்ட் பகுதியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது வளாகத்தில் சுமார் 200 மீட்டர் தூரத்திற்கு வழிநெடுகிலும் வாழைத்தாருடன் கூடிய வாழை மரங்கள் மற்றும் கரும்புகள் கட்டி அலங்கரித்து வைக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு வந்திருந்த பொதுமக்கள் விழா முடிந்த ஒரு சில நிமிடங்களிலேயே வாழைத்தார்கள் மற்றும் கரும்புகளை போட்டி போட்டுக் கொண்டு எடுத்து சென்றனர். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்த 7 நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக கரூர் பரமத்தியில் 34.8 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக சேலத்தில் 16.4 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்யக்கூடாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் நடைபெற்ற மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இரு மதத்தினருக்கு இடையே கருத்து வேறுபாடு வருவதற்கு முன்பாகவே மத நல்லிணக்க குழுவை வைத்து பேசியிருந்தால் சுமூகமாக முடிந்திருக்கும் என கூறினார். முட்டல் முதல் போக்கை ஆளும் வர்க்கம்தான் உருவாக்குகிறது என்றும் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். பாலியல் வழக்கில் கைது செய்யப்படும் நபர்களுக்கு 60 நாள்களின் தண்டனை வழங்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்துக்கள் என்ற பெயரில் மத பிரிவினை தூண்டும் பாஜக, இந்து முன்னணி, RSS அமைப்புகளின் சித்தாந்தம் தமிழ்நாட்டில் எடுபடாது என்று தெரிவித்தார். கொளத்தூர் பெரியார் நகரில் 860 படுக்கை வசதிகள் கொண்ட புதிய கட்டமைப்புடன் உருவாக்கப்பட்டுள்ள மருத்துவமனை வருகிற 28ஆம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டுவரப்பட உள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பெரியார் நகர் அரசு மருத்துவமனைக்கு மருத்துவ உபகரணங்கள் கொள்முதல் செய்வதற்காக CMTA நிதியிலிருந்து 84.17 கோடி ரூபாய் நிதியை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவர் சேகர் பாபு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்த மாதத்தின் இறுதிக்குள் மருத்துவமனை பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என கூறினார். அயோடின் கலந்த உப்பின் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், மாநிலம் முழுவதும் பாறை உப்பு விற்பனை அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரும்பாலான கல் உப்பு பிராண்டுகளில் மனித ஆரோக்கியத்திற்கு முக்கியமான ஊட்டச்சத்து அயோடின் இல்லாததால் தினசரி ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இது நம்ப முடியாத தேர்வாக அமைகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பரவலான கட்டுக்கதையை சமாளிக்க அயோடின் கலந்த உப்பை பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் சமையலில் அயோடின் சேர்க்காத உப்பை தொடர்ந்து பயன்படுத்துவதால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து பொதுமக்களுக்கு பரவலான விழிப்புணர்வை ஏற்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
ராமேஸ்வரம் மீனவர்கள் 13 பேர் நிபந்தனை அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்ட சம்பவம் ராமேஸ்வரம் மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி மீன்பிடி அனுமதிச் சீட்டு பெற்று மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். கடந்த ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் வழக்கு இலங்கை மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கைது செய்யப்பட்ட மீனவர்கள் 17 பேரில் 13 பேரை நிபந்தனை அடிப்படையில் நீதிபதி விடுதலை செய்தார். மேலும் 2 மீனவர்களின் வழக்கு விசாரணையை பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே செயல்பட்டு வரும் சுண்ணாம்புக்கல் சுரங்கத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியாக்குறிச்சியில் செயல்பட்டு வரும் இந்தியா சிமெண்ட் ஆலையின் சார்பில் அப்பகுதியில் 80 ஏக்கர் பரப்பளவில் 120 அடி ஆழ சுரங்கத்தில் சுண்ணாம்புக்கல் எடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சுரங்கத்தில் இருந்து வெளியேறும் நிலத்தடி நீரை கிராமத்தில் உள்ள ஐயனார் குளத்தில் நிரப்ப வலியுறுத்தியும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தர கோரியும் கிராம மக்கள் லாரிகளை சிறைப்பிடித்ததோடு ஆலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தேங்கி நிற்கும் கழிவுநீரை வாகனங்கள் மூலம் அப்புறப்படுத்த கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடுவனூர் பகுதியில் 4 வழிச்சாலை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இருபுறங்களிலும் கால்வாய் அமைக்கும் பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது. இதனையொட்டி தேங்கி நிற்கும் கழிவுநீரை ராட்சத இயந்திரம் மூலம் சாலையில் இறைத்து விடப்படுவதால் அப்பகுதி பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். இந்த சாக்கடை கழிவுநீரால் நோய் தொற்றுக்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் வாகனங்கள் மூலம் அதனை மாற்று இடத்திற்கு எடுத்து செல்ல பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு அருகே கால் டாக்ஸி ஓட்டுநரிடம் ஜிபே மூலம் லஞ்சம் வாங்கிய 2 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு காவலர்களாக பணியாற்றி வந்த செந்தில் தர்மன் ஆகியோர் நேற்று கன்னிவாக்கம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த பகுதியில் சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் இருந்த நபரிடம் காவலர்கள் இருவரும் விசாரணை நடத்தியதில் கார் ஓட்டுநர் மதுபோதையில் இருந்ததை அறிந்த காவலர்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க அவரிடம் ஜிபே மூலம் 1500 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரில் லஞ்சம் வாங்கிய 2 காவலர்களையும் பணியிடை நீக்கம் செய்து தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டார். சென்னை மாநில கல்லூரி விடுதி மாணவர்கள் நிர்வாகத்திற்கு எதிராக திடீரென உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மாநில கல்லூரி விடுதியில் உணவு, தண்ணீர், கழிவறை போன்ற அடிப்படை வசதிகள் எதுவும் சரியில்லை என்றும் உணவு சரியாக இல்லை என்பதால் சமையல் கான்ட்ராக்டரை மாற்ற வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்தும் கல்லூரி நிர்வாகம் செவிசாய்க்கவில்லை என குற்றம் சாட்டி மாணவர்கள் திடீரென உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறை உயரதிகாரிகள் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின்னர் மாணவர்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள முத்துமாரியம்மன் கோயில் வளாகத்தில் பாத யாத்திரை குழுவினர் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சக்கம்பட்டி பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோயிலுக்கு சக்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பாத யாத்திரை குழுவினர் சார்பில் 3 அடி உயரம் கொண்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி வேல் வழங்கப்பட்டது. ஆண்டுதோறும் தைப்பூசத்தையொட்டி பாத யாத்திரை செல்லும் குழுவினர் வேலை எடுத்து சென்று மீண்டும் கோயிலில் ஒப்படைப்பது வழக்கமாக இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் இந்த வருடம் பாத யாத்திரையில் கொண்டு செல்வதற்கு வேல் தர அறநிலையத்துறை செயல் அலுவலர் மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பாத யாத்திரை குழுவினர் கோயில் வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கச்சத்தீவு திருப்பயணம் செல்வோர் விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு செல்ல தடை செய்யப்படுவதாக பங்கு தந்தை அசோக் வீனோ தெரிவித்துள்ளார். இலங்கை கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா மார்ச் மாதம் 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. இந்தியா முழுவதிலும் இருந்து கலந்து கொள்ளும் திருப்பயணிகள் கச்சத்தீவு செல்வதற்கான விண்ணப்ப படிவத்தை ராமேஸ்வரம் வேர்க்கோடு பங்கு அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று வேர்க்கோடு பங்கு தந்தை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கச்சத்தீவு செல்வோர் விலை உயர்ந்த ஆபரண நகைகள், கேமரா மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கூறினார். தடை செய்யப்பட்ட பொருட்கள்
கோவை மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் குடமுழுக்கின் போது தமிழில் வழிபாடு நடத்த விடுக்கப்பட்ட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்டீஸ்வரர் கோவிலில் வரும் பிப்ரவரி 10ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ள நிலையில் யாக குண்டங்களில் வடமொழிக்கு இணையாக தமிழிலும் வழிபாடு நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதுகுறித்து உரிய உத்தரவு பிறப்பிக்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு நீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில் தமிழில் வழிபாடு நடத்தும் கோரிக்கையை ஏற்க முடியாது என அறநிலையத்துறை எழுத்துப்பூர்வமாக உத்தரவிட்டுள்ளது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் உற்சவர் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தைப்பூச விழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கியது. உற்சவர் அம்மனுக்கு வசந்த மண்டபத்தில் சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றதை அடுத்து ரிஷப வாகனத்தில் அம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசத்திற்காக அம்மன் கண்ணாடி பல்லக்கில் எழுந்தருளி ஸ்ரீரங்கம் அரங்கநாதரிடம் சீர்பெறும் நிகழ்ச்சி நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தமிழகத்திலும் போட்டியிடும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 15வது ஆண்டு விழா புதுச்சேரி ஈசிஆர் சாலையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கட்சியின் கொடியை ஏற்றி வைத்ததுடன் புதிதாக நியமிக்கப்பட்ட தொகுதி தலைவர்களின் பட்டியலை வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2026 தேர்தலின் போது சூழ்நிலையை பொறுத்து கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும் எனவும் 2026 தமிழகத்திலும் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடும் என தெரிவித்தார். மேலும் தாவேகா தலைவர் விஜயுடன் நெருக்கமாக இருக்கும் புதுச்சேரி முதலமைச்சரின் இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாகியுள்ளது. இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாடு மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருவதற்கு கண்டனம் தெரிவித்து டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளின் தமிழ்நாடு எம்பிக்கள் நாடாளுமன்ற வாயிலில் தமிழ்நாடு மீனவர்களை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டனர். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி, மீனவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், மத்திய அரசு உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கடந்த ஆண்டு T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய வீரர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு வைர மோதிரத்தை BCCI வழங்கியது. இந்திய கிரிக்கெட் வாரியம் ஆண்டுதோறும் சிறந்த இந்திய வீரர் வீராங்கனைக்கு விருது வழங்கி கௌரவித்து வருகிறது. அந்த வகையில் கடந்த ஜூன் மாதம் அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இணைந்து நடத்திய ICC T20 உலகக்கோப்பையை ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி வென்று சாதனை படைத்தது. இந்நிலையில் T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் தலா ஒரு வைர மோதிரத்தை BCCI பரிசளித்துள்ளது.